Hi all, welcome back to our session. ஸோ ஆல்ரெடி கிராமர் ரூல்ஸ் டாப் 20 ரூல்ஸ் பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதில் 3 பார்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, விச் மீன்ஸ் 15 ரூல்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் டுடே இஸ் தி லாஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் வீடியோ, ஓகேவா? ஸோ 16th ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கம்பேரட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாகவே என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? தேன் தான் யூஸ் பண்ணும் ஃபார் கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேர் பண்ணி சொல்கிறப்போ ஷீ இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் மீ, அவள் என்னை விட அழகாக இருந்தாள். அப்போ எங்கெல்லாம் கம்பேரிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணுறோமோ அங்கெல்லாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணுவோம்? தேன் தான் யூஸ் பண்ணுவோம். பட் ஒரு சில அட்ஜெக்டிவ்ஸ் வந்து IORல முடிஞ்சது அப்படின்னா அந்த இடத்துல கம்பேரிட்டிவ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா டு தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஹீ இஸ் சீனியர் தேன் மீ. அவர் என்னை விட எப்படி சீனியர் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல தேன் யூஸ் பண்ணது கரெக்டு தான். பட் கம்பேரிஷன் பண்ணுறப்போ நம்ம தேன் தான் யூஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் எதில் முடிஞ்சிருக்கு? எனக்கு IORல முடிஞ்சிருக்கு. அப்போ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? டு தான் யூஸ் பண்ணியிருக்கணும். புரிஞ்சிச்சா? ஸோ whenever we are using comparative degree in a particular sentence we should use than, but whenever an adjective ends with IOR we should use to rather than. ஓகேவா? அதே மாதிரி தான் சீனியர், ஜூனியர், வேறு என்ன அட்ஜெக்டிவ்ஸ்லாம் இருக்குது? இன்ஃபீரியர், சுப்பீரியர். ஸோ whenever an adjective ends with IOR we should use to rather than. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ரூல் அதே மாதிரி. ஸோ ஒரு சென்டென்ஸில் நீங்கள் ப்ரிஃபர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்துட்டீங்க, ப்ரிஃபரபிள் இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அந்த இடத்துல தேனுக்கு பதிலாக என்ன தான் யூஸ் பண்ணணும்? டு தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ப்ரிஃபர் காஃபி டேஷ் டீ அப்படிங்கிறப்போ அந்த இடத்துல ப்ரிஃபர்னு சொல்லி வந்துருச்சு. ப்ரிஃபர்னு ஒரு சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணுறதுக்கு வி ஷுட் யூஸ் டு நாட் தேன். இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்து பாருங்கள், அடுத்த ரூல் 18th ரூல். இப்போது 2 குவாலிட்டிஸ் ஆஃப் நவுனையோ ப்ரனவுனையோ நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம்? நம்ம மோர் ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரி வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மோர் ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ இஸ் மோர் வைஸ் ஆர் இன்டெலிஜென்ட் தேன் மீ. ஓகேவா? இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணியிருக்கிறோம்? மோர் ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணியிருக்கிறோம், தேன் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ எப்போல்லாம் 2 குவாலிட்டிஸ் ஆஃப் நவுனையோ அல்லது ப்ரனவுனையோ நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல மோர் ப்ளஸ் பாசிட்டிவ் டிகிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த ரூல் பாருங்கள். இப்போது கவுண்டபிள் நவுன் அண்ட் அன்கவுண்டபிள் நவுன். இப்போ நவுனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் ஆஃப் நவுன் இருக்குது. ஒன்று வந்து கவுண்டபிள், இன்னொன்று வந்து என்னது? அன்கவுண்டபிள். ஆமாம் தானே? ஸோ கவுண்டபிள் அண்ட் அன்கவுண்டபிள். ஸோ எப்போல்லாம் ஒரு சென்டென்ஸில் நீங்கள் கவுண்டபிள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கவுண்டபிள் நவுனுக்கு 2 ரூல் இருக்குது, அன்கவுண்டபிளுக்கு 2 ரூல் இருக்குது. ஓகேவா? கவுண்டபிளில் லெஸ் அண்ட் மோர். ஸோ ஃபியூவை வந்து அதாவது கொஞ்சம் அப்படிங்கிறத டினோட் பண்ணுறதுக்கு வி ஷுட் யூஸ் ஃபியூ, அண்ட் நிறையா அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுறதுக்கு வி ஷுட் யூஸ் மெனி. ஐ ஹாவ் மெனி பென்சில்ஸ், ஐ ஹாவ் ஒன்லி ஃபியூ பென்சில்ஸ். ஓகேவா? இதே இது நம்ம அன்கவுண்டபிள் நவுனை வந்து இண்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னா அன்கவுண்டபிள் நவுனுக்கும் அதே மாதிரி தான் கொஞ்சம் நிறையா அப்படிங்கிறத லெஸ் அண்ட் மோரை இண்டிகேட் பண்ணுறதுக்கு எதெல்லாம் என்ன வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படி என்றால் மோருக்கு நமக்கே தெரியும், மெனிக்கு பதிலாக மச் யூஸ் பண்ணணும். கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஃபியூக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணியிருக்கணும்? இந்த இடத்துல லிட்டில். ஓகேவா? லிட்டில். வி ஷுட் யூஸ் லிட்டில் ஹியர். அப்போ லிட்டில் அண்ட் மச் எதுக்கு யூஸ் பண்ணணும்? மோர் அண்ட் மெனி, ஃபியூ அண்ட் மெனி எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ லாஸ்ட் ரூல் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்க, பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது? ப்ளூரல் நவுனு. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, சில்ட்ரன் அப்படிங்கிறதும் எனக்கு ப்ளூரல் நவுன். ஆமாவா? ஸோ இதில் எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. அப்போ பேரண்ட்ஸ் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் நவுன், சில்ட்ரன் அப்படிங்கிறது எனக்கு ப்ளூரல் நவுன்.
இப்போது பேரண்ட்ஸினுடைய ஃபோன், மொபைல் ஃபோன் அப்படிங்கிறப்போ த பேரண்ட்ஸ் மொபைல், த பேரண்ட்ஸ் வார்ட்ரோப் இப்படிங்கிறப்போ அந்த உடைய அப்படிங்கிறப்போ வி ஷுட் யூஸ் பொசிஷன் ஹியர். அப்போது இந்த இடத்துல அப்போஸ்ட்ரோஃபி யூஸ் பண்ணுறது தான் என்னோட பொசிஷன் ஃபார்ம். இந்த இடத்துல என்னோட நவுன் வந்து எப்படி இருக்குது, ப்ளூரலாக இருக்குது, எஸ்ஸில் முடிஞ்சிருக்கு. அப்படிங்கிறப்ப என்னோட அப்போஸ்ட்ரோஃபி வெளியே வரணும். இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் டாய் அப்படிங்கிறப்போ குழந்தைகளுடைய பொம்மை, அந்த உடைய அப்படிங்கிறப்ப அகெயின் வி ஷுட் யூஸ் பொசிஷன் ஹியர். பட் இந்த நவுன் எனக்கு ப்ளூரல் தான், ஆனால் எஸ்ஸில் முடியலை. என்ன பண்ணணும், அப்போஸ்ட்ரோஃபியை உள்ளே போட்டு எஸ்ஸை வெளியே போடணும். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த 2 மேஜர் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். whenever we are using position in the plural noun, எஸ்ஸில் அந்த நவுன் முடிஞ்சது அப்படின்னா அந்த பொசிஷனை வெளியே போடணும், அப்போஸ்ட்ரோஃபியை வெளியே போடணும். இல்லை அப்படின்னா நம்ம எஸ் அடிஷ்னலாக ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அப்போஸ்ட்ரோஃபி போட்டு எஸ் போடுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? ஸோ in this video we have learned the last 5 important rules of grammar. இது மட்டுமே போதுமானது. ஓகேவா? இந்த டாப் 20 ரூல்ஸை வந்து நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது கூட அடிஷ்னலாக சேர்ந்து ஒரு சில சிலி ரூல்ஸ் மாதிரி இருக்கும். அதையும் நம்ம டே டு டே ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ hope this session is useful and thank you for watching.